Hey guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே எல்லோரும் பண்ணியிருப்பாங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பண்ண மாதிரி பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா, எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லாவே ஹீட் ஆகிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே பொரியட்டும். இப்போ நல்லாவே பொரிஞ்சு வந்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிப்போம். இப்போ ஜீரகம் நல்லாவே பொரிஞ்சிட்டு இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது வதங்க தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். நல்லாவே வதங்கட்டும். நான் முத்தின பீட்ரூட்டை கொஞ்சம் விளைஞ்ச பீட்ரூட்டாக இருந்தனால நான் குக்கரில் 2-3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக அளவாக தண்ணி வச்சு நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது அந்த பீட்ரூட்டையும் நம்ம வதங்கினோன்னா பல்லாரி கூட நம்ம சேர்த்துடலாம். தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. சில நேரத்துக்கு புட்டை வச்சு சீவி பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், நிறைய விதமாக பண்ணலாம். இப்போ இது நல்லாவே தண்ணிலாம் அப்சர்வ் ஆகட்டும். நல்லாவே கொஞ்சம் பீட்ரூட் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி தண்ணிலாம் ஃபுல்லாக இழுத்து வரட்டும். இப்போது நல்லாவே தண்ணிலாம் அப்சர்வ் ஆகி நல்லாவே வதங்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தேவையா. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எப்போவுமே கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணோம், கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அதுவும் சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. கிளறி நல்லாவே வதங்கட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ நல்லாவே வதங்கிட்டுருக்கு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணியெலாம் அப்சர்வ் ஆன பிறகு இதுக்கப்புறமா கொஞ்சமாக திருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னக்கூட்டி கொஞ்சமாக ஃபைனாக திருவின தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. தேங்காய் கம்மியான அதிகமாக அதிகம் போட்டுக்கோங்க. ஆனால் தேங்காய் போட்டு நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பொரியல் ரெடி ஆயிரும். நம்ம சூப்பரான உப்பு ஏற்கனவே போட்டோம். உப்பு காலெலாம் நீங்கள் அளவு பார்த்து போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பீட்ரூட் பொரியல் ரொம்பவே சூப்பராக அழகாக ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி பண்ணுவீங்களா, நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பீட்ரூட் பொரியல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.